சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? பாய்ந்தோடும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ. பாய்ந்து கூட்டல் ஓடும். காலை கூட்டல் பொழுது இச்சொற்களை சேர்த்து எழுதினால் கிடைப்பது ஆ. காலை பொழுது. பின்வருவனவற்றில் எது இயற்கை இல்லை? இ. நெகிழி. குனிந்து இச்சொல் குறிக்கும் பொருள் வளைந்து. தன் கூட்டல் உடைய சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது ஆ. தன்னுடைய. வினாக்களுக்கு விடையளிக்க செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் யாவை? பக்கம் 10. செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருட்களை உண்பதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன. உணவுகள் உயிர் சத்துக்கள் இல்லாத சக்கைகளாகவும் மாறி போகின்றன. உடலை வாட்டும் நோயான சர்க்கரை நோய் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு பிள்ளைகளுக்கும் வருகிறது. இந்த பேரா ஃபுல்லும். நிலத்தை தெய்வமாக வணக்க வேண்டும் என தாத்தா கூற காரணம் என்ன? பக்கம் 9. இந்த வயலுதான் நமக்கு சொத்து. இந்த மண்ணுல விளையிற பயிர்கள் தான் நம்மை வாழ வைக்குது. நாம உண்ணுகின்ற உணவுப் பொருட்கள் எல்லாம் என்னை போல் உழவர்களின் உழைப்பின் மூலமாக கிடைக்கிறது தான். இந்த நிலத்தை தான் நாம தெய்வமாக வணங்கணும். என்றார் தாத்தா. எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் என இளமாறன் ஏன் கூறினான்? பக்கம் 11. இளமாறனின் தாத்தா கூட இளமாறனுடைய அப்பா சொல்லுதார், உங்க தாத்தா கூட நான் சொல்றதை எங்க கேட்கிறாரு? இந்த தள்ளாத வயசுல எதுக்கு வயல்ல போய் வேலை செய்யணும், வீட்டுல இருக்கலாம்ல என்று கூறிய அப்பாவை முறைத்த இளமாறன், யாருமே வயல்வேலைக்கு போகலைன்னா என்ன ஆகும்? எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் நாம என்ன பணத்தையா சாப்பிட முடியும் என்றான் இளமாறன்.